Alright students, அடுத்த 15 daysல நமக்கு half yearly exam ஸ்டார்ட் ஆக போகுது. சோ நமக்கு வந்து படிக்கிறதுக்கு கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், மேத்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் ரெண்டு புக் கவர் பண்ணும் இல்லையா? சரி, 15 நாள் என்னால 2 புக் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிக்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஸ்டில் என்ன பண்ணுனா நான் நினைச்ச மார்க்கை வாங்க முடியும். பிசிக்ஸா இருக்கட்டும், மேத்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், நான் பாஸ் பண்ணவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அப்போ என்ன நான் இதெல்லாம் படிச்சுட்டு போலான்னு இருக்கேன் மேம். சோ வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டு இருக்கு அப்படின்னா நான் முதல் வால்யூமை மட்டும் இப்போதைக்கு படிச்சுக்கிறேன். சோ தட் செகண்ட் வால்யூமை நான் அடுத்த டெஸ்ட் அதாவது ரிவிஷன் எக்ஸாம்ல கவர் பண்ணலான்னு இருக்கேன். அப்போ வால்யூம் 1 மட்டும் நான் படிச்சேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு மார்க் கிடைக்கும்? ஓகேவா? சோ அதுதான் நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்க கொஸ்டின். என்னால அடுத்த 15 நாள் அதுதான் பண்ண முடியும். நான் டிசைட் பண்ணிட்டேன். சரி, அப்போ வால்யூம் 1ல இருந்து எவ்வளவு மார்க்குக்கு ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ பிசிக்ஸ் பேப்பரை நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரிதான் பயாலஜியும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இந்த அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது நான் எவ்வளவு மார்க் வாங்க போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிட போகுது. அண்ட் ஆல்சோ நான் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும். எந்தெந்த சாப்டரை நான் முதல்ல படிக்கணும், எப்படியெல்லாம் எனக்கு அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அது மட்டும் தான் கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அண்ட் நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்கனாலும் உங்களுக்கான பேப்பரும் இருக்கு. பயோ குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான பேப்பரும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்கு. ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணி வச்சிருக்கேன். பிசிக்ஸ் முடிச்சுட்டு நம்ம அடுத்து பயாலஜி பார்க்கலாம். ஓகேவா? சோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? சரி, சோ இந்த பேப்பர் பாருங்க. இது வந்து 23. சோ லாஸ்ட் இயரோட ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர். இதுல வால்யூம் 1ல இருந்து மட்டும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இல்ல எவ்வளவு மார்க்குன்னு நாம பாத்திரலாம். இப்போ இது 70 மார்க் பேப்பர் அப்படின்னா நான் கொடுக்க போற இந்த மார்க்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா சாய்ஸோட சேர்த்து வரதுனால கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். பட் ஆவரேஜா வால்யூம் 1 மட்டும் நான் படிச்சுட்டு போறேன் அப்படின்னா எனக்கு என்ன மார்க் கிடைக்க போகுது தெரிஞ்சுக்கலாம். சோ 1 மார்க்ல 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். சோ அதே மாதிரி 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சோ 2 மார்க்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்த பேப்பர்ல பார்க்கும்போது ஓகே, சோ 1 2 3 4 5 சோ 5 2 மார்க் கேட்டிருக்காங்க. இதுல இருந்து 10 மார்க் கவர் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் அடுத்த 3 மார்க்ல பாருங்களேன். சோ 1 2 3 ஓகேவா 4 சோ 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ 12 மார்க்ஸ் இதுல கவர் ஆயிடுச்சு. 5 மார்க்ஸ்ல 5 கொஸ்டின் இருக்கு. சோ இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு. சோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல அண்ட் அதே மாதிரி இதுல ரெண்டுலயுமே வந்து வால்யூம் 1ல இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3 கொஸ்டின் ஆயிடுச்சு. சோ 4 கொஸ்டின் ஓகேவா 5 கொஸ்டின் ஆயிடுச்சு. சோ 5 கொஸ்டின் இதுல இருந்து 25 மார்க்குக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாலும் ஐதர் ஆர் சாய்ஸ்ல இருக்கு. சோ ஆல்மோஸ்ட் இந்த பேப்பரை பொறுத்தவரை 5 மார்க்ல கரெக்டா நீங்க எழுதுற மாதிரி தான் இருக்கு. பட் ஸ்டில் இதையே நம்ம டிபெண்ட் பண்ணிட்டு போக முடியாது. அப்போ 5 மார்க்ஸ்க்கு நான் வேற என்ன சாப்டர்ஸ் வால்யூம் 2ல இருந்து ஃபோக்கஸ் பண்ணும் அதை தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? சோ இதுதான் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இன் பிசிக்ஸ். சோ வால்யூம் 1ல இந்த 3 சாப்டர் டெஃபினட்டா படிச்சு முடிச்சிருங்க. வால்யூம் 1ல 5th சாப்டர் சேர்த்து படிச்சிருங்க கம்ப்ளீட்டா. அது போக டைம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா 5 மார்க்ஸ்க்கு இந்த 3 சாப்டர் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 6 9 and 10 இப்போ கிளியரா சோ ஓரளவு ஐடியா கிடைச்சிச்சா? ஒரு 6 சாப்டர் படிச்சீங்கனாலே 60 மார்க் ஓகேவா? சோ 60+ out of 70 தாராளமா வாங்கிடலாம். ஏன்னா வால்யூம் 1ல இருந்து மட்டுமே இப்ப நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர்ல மட்டுமே ஆவரேஜா they have asked for about 25 35 40 ஓகே 46 48 மார்க்ஸ்க்கு இந்த ஒரு பேப்பர்ல இருந்து வந்திருக்கு. அப்போ இதே மாதிரிதான் இனி எல்லா பேப்பர்லயுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்க மாதிரி ஸ்பிளிட் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு மார்க் கேரண்டட். பட் ஃபுல் மார்க் வேணும்னா 2 வால்யூமும் கம்ப்ளீட்டா படிக்கணும். இல்ல நான் இவ்வளவுதான் படிக்க போறேன் அப்படின்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற இந்த மார்க் ஓகேவா? சோ தாராளமா இதுல இருந்து சொன்ன போனோம் அப்படின்னா நீங்க 40 out of 70 வாங்கிடலாம் வால்யூம் 1ல இருந்து மட்டுமே. சோ அப்ப தெளிவா இப்ப பிளான் பண்ணி நீங்க எந்த கேட்டகரியில இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங் பண்ணிடுங்க. சோ வால்யூம் 2 ரிவிஷன் எக்ஸாம் வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ அப்ப அதே மாதிரி பயாலஜியை நம்ம ஒரு தடவை பார்த்தலாம். சோ பயாலஜியை பொறுத்தவரையிலும் நீங்க என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். அப்ப நான் புக் பேக் அண்ட் புக் இன்சைட்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது இதுதான் நம்ம கொஸ்டின். பாட்னியை பொறுத்தவரையிலும் மேக்ஸிமம் நமக்கு புக் பேக்ல இருந்தது மட்டும் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப 5 மார்க்ஸ்க்கு நான் எந்த சாப்டர் ப்ரிப்பேர் பண்ணும், இல்ல ஒரு சாப்டர் ப்ரிப்பேர் பண்ணா எனக்கு எங்க இருந்தெல்லாம் வந்து மார்க்ஸ் ஈஸியா கிடைச்சிடும். சோ தமிழ் மீடியம் பேப்பரும் இருக்கு, நான் காமிக்கிறேன். சோ பாட்னிக்கு நீங்க படிக்க வேண்டிய சாப்டர் எப்பவுமே பாட்னி நீங்க 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாட்னி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சிருங்க. பிகாஸ் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து மட்டுமே क्वेश्चन எதெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க. ஒரு 1 மார்க் வந்திருக்கு ஓகேவா, ஒரு 2 மார்க் வந்திருக்கு. கம்பல்சரி क्वेश्चனும் அதுல இருந்து எதை கேட்டிருக்காங்க இதே மாதிரி தான் பப்ளிக்லி வந்துச்சு. இது ஹாஃப் இயர்லி பேப்பர். இது மாதிரி தான் பப்ளிக்லி கேட்டிருந்தாங்க. சாப்டர் 1ல இருந்து தான் கம்பல்சரி क्वेश्चन, டயகிராம் பேஸ்ட் क्वेश्चन, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் வந்துருச்சு. இங்க எம்பிரியோ சாக்னு கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, அண்ட் அதே மாதிரி இங்க 5 மார்க்கும் வந்துருச்சு. அப்போ சாப்டர் 1 மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே இவ்ளோ क्वेश्चंस அட்டெண்ட் பண்ண முடியும். அப்ப அடுத்த இம்பார்ட்டன்டான சாப்டர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th chapter principles of ecology. sometimes இதுல இருந்து நமக்கு கம்பல்சரி கேட்பாங்க ஓகேவா? சோ அதே மாதிரி இத முடிச்சிட்டீங்க, இந்த 2 சாப்டர் முடிச்சிட்டீங்கன்னா 10th சாப்டர் படிக்கலாம். அது ரொம்ப ஈஸியான சாப்டர். அதுல இருந்து 5 மார்க் கேட்பாங்க. பப்ளிக்லயும் கேட்டுட்டே இருக்காங்க. இங்க பாருங்க இதுலயுமே இந்த பேப்பர்லயுமே 10th சாப்டர் வந்து
5 மார்க் வந்திருக்கு. ஸோ இந்த 3 சாப்டர் கேரண்டி. அது போக உங்களுக்கு ஈஸியான சாப்டர் இன்னொரு 2 சாப்டர் மட்டும் சொல்றேன், அதை நம்ம தரவு பண்ணிக்கலாம் புக் பேக் மட்டுமே. சரியா? ஸோ இப்போ 5th சாப்டர் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் படிச்சிருங்க. அண்ட் அதோட சேர்த்து ஓகேவா, ஸோ ஈகோ சிஸ்டம் அண்ட் ஓகே நான் ஓரளவு வந்து கதை அடிக்க தயாரா இருக்கேன், பட் ஸ்டில் ஓரளவு நான் மேட்ச் பண்ணிடுவேன் அப்படின்னா என்விரான்மெண்டல் இஷ்யூஸும் நீங்க சேர்த்து படிக்கலாம். ஓகே, இது வந்து ஆப்ஷனல்ல வச்சுக்கோங்க, பட் ஸ்டில் இந்த 5 சாப்டர் படிச்சீங்கனாலே நீங்க மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஈஸியான சாப்டர்ஸ் தான், புக் பேக் மட்டும் தான் படிக்க போறோம், பட் ஸ்டில் இட் வில் கிவ் யூ மோர் மார்க்ஸ். இதை கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பேப்பர்லயே நீங்க தாராளமா 35 மார்க்குக்கு ஓகேவா, சோ இந்த சாப்டர்ஸ் மட்டுமே நீங்க படிச்சீங்கன்னா 20 மார்க் வாங்கிடலாம் கேரண்டி. ஓகேவா, சோ மீதி 15 மார்க்குக்கு தான் மித்த சாப்டர்ஸ் எல்லாமே. அதுலயுமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस படிச்சீங்கனாலே you will get சூப்பர்பா 35 out of 35. அத தாண்டி வேற எதுவுமே இந்த பேப்பர்ல இல்ல. ஓகே, சோ இது வந்து பாட்னி. அப்ப ஜுவாலஜிக்கு எப்படி இருக்க போகுது? சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான பேப்பர் நான் இங்கே தான் வச்சிருக்கேன். சோ இதே நான் மார்க் பண்ணிருக்கேன் எது எந்தெந்த சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப் சேனல்ல வந்து ஷேர் பண்ணிட்டேன். சோ நீங்க சேனல் இல்ல அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல சேனல் லிங்க் இருக்கு. சோ அங்க வந்து நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. சோ பேப்பரை நான் அப்படியே எடுத்து ஸ்கிரீன்ஷாட் போடுறேன். சோ உங்களுக்கான மித்த டிஸ்ட்ரிக்ட் பேப்பரும் நான் அனாலிசிஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதையுமே அங்க ஷேர் பண்ணிடுறேன். சோ அடுத்தது அதே மாதிரி ஜுவாலஜி பாருங்க. சோ ஜுவாலஜி தான் நம்ம வந்து புக் இன்சைட்க்கு ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சாப்டர்ஸ். சோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதனால மேக்ஸிமம் நான் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே உங்க பேப்பர்லயும் எந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். சாப்டர்ஸும் அதே மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ புக் பேக்கும் இருக்கு, புக் இன்சைடும் நான் படிக்கணும். அப்ப அதுக்கு முன்னாடி இதுலயும் நம்ம இம்பார்ட்டன்டான சாப்டர்ஸ் இங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, சோ அப்ப இந்த இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஜுவாலஜில பொறுத்தவரைக்கும் செகண்ட் சாப்டர்ஸ் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல இருந்து 5 மார்க் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா தேர்ட் சாப்டர். இந்த ரெண்டுமே நீங்க எப்ப படிச்சாலும் சைமல்டேனியஸா தான் படிக்கணும், ரெண்டையும் ஒன்னோட ஒன்னா சேர்த்து தான் படிக்கணும். இந்த ரெண்டுல இருந்து கன்ஃபார்மா ஏதோ ஒரு 5 மார்க் வந்துடும். சரி, லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் சாப்டர் ரீப்ரொடக்ஷன் யூனிட்டே எடுத்துட்டு முதல் சாப்டர்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. அண்ட் அப்படி பார்க்கும்போது ஓகேவா, சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னாலும் சாப்டர் 2ல இருந்து கேட்டிருக்காங்க, 1ல இருந்து கேட்கலாம், இல்ல 3ல இருந்து கேட்கலாம். சோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எப்பவுமே எல்லா क्वेश्चंसும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், அதை நீங்க ஓரளவு படிச்சுக்கலாம். இப்போ இங்க பாருங்க சாப்டர் 2 and 3 நான் எழுதிட்டேன். அதே மாதிரி 4 and 5 ரொம்ப ஜெனடிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணுவீங்க. சோ 4, 5 and 6 அப்படியே விட்டுருங்க. இப்போதைக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா நீங்க அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस படிக்கலாம். இல்ல மேம் எனக்கு ரொம்ப அது கஷ்டமா இருக்கு அப்படின்னா அது இப்போதைக்கு டச் பண்ணாதீங்க. அப்ப டைரக்டா எந்த சாப்டர் படிக்கணும்? 7th சாப்டர் படிக்கணும். தட் இஸ் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். அது வந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க். லாஸ்ட் டைம் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய 5 மார்க் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபுலின். அதை மிஸ் பண்ணாம பாத்துடுங்க. ஓகேவா, சோ இந்த பேப்பர்லயும் அது கேட்டிருந்தாங்க. இதே பேப்பர்ல இருந்து வர மாதிரி தான் क्वेश्चन வந்து நமக்கு பப்ளிக்லயும் கேட்டிருந்தாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபுலின் அதே மாதிரி 2024 பப்ளிக்ல வந்திருந்துச்சு. சரி, சோ அடுத்தது இதுக்கு அடுத்து நான் எந்த சாப்டர் மேம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10th சாப்டர். ஓகேவா, சோ 2, 3 முடிச்சாச்சு, 7 முடிச்சிட்டீங்க. 8th சாப்டர் ரொம்ப சிம்பிள் தான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10th படிச்சுட்டு ஓகேவா 11 இந்த 5 சாப்டர் முதல்ல முடிச்சிடணும். ஓகேவா, சோ இதோட புக் பேக்கா முதல்ல முடிங்க. இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. சோ பார்க்கல அப்படின்னா அதையும் நீங்க மிஸ் பண்ணாம பாத்துடுங்க. கிளியரா? சரியா? சோ அப்ப இதுக்கப்புறம் தான் நீங்க வச்சிருக்க வேண்டிய சாப்டர் சோ என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். சோ சொன்ன மாதிரி சாய்ஸ். சோ இது வந்து நீங்க ஈஸியா படிக்கக்கூடிய சாப்டர். இதை படிச்சாலே போதும், தாராளமா நீங்க எதிர்பார்க்கறத விடவே அதிக மார்க் வந்துடும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த பேப்பரை நீங்க எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் சேனல்ல போடுறேன், செக் பண்ணி பாருங்க. கன்ஃபார்மா நீங்க எதிர்பார்க்குற மார்க் வாங்கிடலாம். அவ்வளவு ஈஸியா தான் இருக்கும் பேப்பர். ஓகேவா, சோ இங்க வந்து கம்பல்சரி நமக்கு கொஞ்சம் வந்து மாத்தி கேட்டிருந்தாங்க. சோ ஃப்ரம் சாப்டர் 6 கேட்டிருந்தாங்க. அந்த பப்ளிக்ல வந்து சாப்டர் 9ல இருந்து கேட்கறாங்க. கம்பல்சரி மட்டும் நமக்கு இங்க ட்விஸ்ட் வச்சுட்டே இருப்பாங்க, பட் ஸ்டில் யூ கேன் மேனேஜ். ஓகேவா, சோ அது எல்லாமே நான் உங்களுக்கு ரிவிஷன்ஸ் எடுக்கும்போது ஐ டீச் யூ தி கம்ப்ளீட் क्वेश्चंस. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிருக்கும். 5 மார்க் பாருங்க, 2 and 5. சோ அப்ப நீங்க செகண்ட் சாப்டர் படிச்சிருந்தா இங்க ஒரு 5 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி சாப்டர் 11 and 7. சோ அதுல இருந்து கண்டிப்பா நீங்க தாராளமா நான் சொன்ன சாப்டர்ஸ் படிச்சீங்கன்னா 5 மார்க்ஸ் 2 5 மார்க்ஸ்மே தாராளமா அட்டெண்ட் பண்ணிடலாம். 2 and 3 மார்க்ஸும் அப்படியே தான் இருக்க போகுதுங்க பாருங்க. சோ இங்க வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சாலும் சரி, யூனிட் அதை கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சிருவீங்க. சோ ஆல்கல் ப்ளூம் நீங்க தாராளமா எழுதிடலாம். சோ 7th சாப்டர்ல இருந்தும் ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பர்க்மேன்ஸ் ரூல்ஸ் இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस உங்களுக்கு கொடுத்திருந்தேன் இல்லையா, அதுலயே மென்ஷன் பண்ணிருந்தேன். சோ 10th சாப்டர், 3rd சாப்டர் ஓகேவா அண்ட் 8th சாப்டர் இதெல்லாம் படிச்சாலே நீங்க 3 மார்க்ஸும் அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ இது வந்து மெயினா 5 மார்க்ஸ்க்கு முக்கியமான சாப்டர்ஸ். அது போக என்ன முக்கியமான क्वेश्चंस படிக்கணுங்கிறது வீடியோல போட்டாச்சு. சோ உடனே போய் அதையும் வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அதே மாதிரி பிசிக்ஸ் அண்ட் பயோக்கு போட்டிருக்கு, அதையும் செக் பண்ணி பாருங்க. ஈவன் இஃப் யூ ஆர் பியூர் சயின்ஸ் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பேப்பர் பார்த்த உடனே ஒரு குட்டி ஐடியா கிடைச்சிருக்கும், என்னோட ஹாஃப் இயர்லி ப்ரிப்பரேஷன் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணா இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் என்னால் ஃபுல் மார்க் வாங்க முடியும் அப்படின்னு. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க.
ஸ்டடி பிளானும் போஸ்ட் பண்ணியாச்சு. இது தவிர வேற என்ன ஹெல்ப் தேவைப்படுது? ஸோ இது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் பேப்பர் பயாலஜிக்கு பார்த்தோம், சென்னை டிஸ்ட்ரிக்ட் பேப்பர் பிசிக்ஸ்க்கு பார்த்துட்டோம். ஸோ வேற ஏதாச்சும் டிஸ்ட்ரிக்ட் பேப்பர் எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த பேப்பர் கிடைச்சதுன்னா உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி வாட்ஸ்அப் சேனல்ல போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். ஸோ லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் எவ்ரிபடி இஸ் கோனா கெட் சூப்பர் மார்க்ஸ் இன் திஸ் ஹாஃப் இயர்லி. ஆல் தி பெஸ்ட் கைஸ்.